வருதா? செக் பண்ணல இருக்கா? டைஜஸ்ட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ அதை கிட்ட உட்காந்துக்குவான். கொஞ்சம் வெளியில இருக்கலாம், வந்து உட்காந்து கீழே உட்காந்துக்குவோம். கீழே. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப அவசியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இன்னைக்கு நேரடியா வகுப்புக்கு போயிடுறேன். நான் நேரம் கருதி முன்னாடி இல்லாலும் ரொம்ப உணவு தான் நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றத அந்த காலத்திலேயே அன்னமய கோஷம் தான் முதல்ல வச்சாங்க. இன்னைக்கு நோய் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்ற ஒரே விஷயம் எதுன்னா கழிவுகளின் தேக்கம். நம்மளை பொறுத்த மட்டும் நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னா உணவு தான். அந்த உணவை நாம சரியான முறையில சமைக்கிறது, சாப்பிடுறது, எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியாம போறதுனால்தான் ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு நோய் இருக்குது. சுகர் அப்படின்னு ஒரு நோய் வருது. அப்படி காரணம்னா உணவின் அதிகமா உட்கொண்டதுனாலதான் சுகர் வருது. யாருக்கும் தெரியறதா இல்ல. சுகர் வர காரணம் என்ன அப்படின்னா உங்க உடம்புல தேவைக்கு அதிகமா நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா மட்டும்தான் சுகர் வரும். அதனால நிறைய யார் பசி எடுத்து சாகிறத விட பசி எடுக்காம இருந்து சாகிறவங்க தான் நாட்டுல ஜாஸ்தி. பசி எடுக்கிறவங்க யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு அந்த காலத்துல நூல்ல எழுதப்பட்டு. ஸோ நாம உணவை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மருந்தா கூட நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன ஒவ்வொரு உணவுமே நமக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு பேரு தான் பேலன்ஸ் டயட்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிவிகித உணவு முறை அப்படின்றதுதான். சரிவிகித உணவு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா காய்கறிகளையும் பழங்களையும் பருப்பு வகைகளையும் தானியங்களையும் இப்படி எல்லாமே சரிவிகித உணவுல நாம சேர்த்துக்கிட்டோமா அப்படின்னு பார்க்கணும். தினமும் அறுசுவை உணவு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது தான் அந்த உணவு. இந்த நியூட்ரிஷனுடைய வெறும் கான்செப்ட் தான். அதுக்காக நிறைய விஷயங்கள் நாம எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1/2 மணி நேரம், அதுல மேக்சிமம் என்னெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படி எடுத்துக்கிட்ட நீங்க நினைக்கிறீங்க வாய் உள்ள நம்ம கண்டதை போடுறோம். அதுல நம்ம வீட்டு ஒரு குப்பை போடுறீங்கல்ல, நீங்க குப்பைய ஒரு தரம் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கார்பரேஷன்காரன் கேட்டிருப்பான் அவங்கள. ஆனா அதை பிரிக்கவே முடியாம நாம திணறிட்டு இருக்கோன்றதுதான் உண்மையான விஷயம் கூட. அதனால சுற்றுச்சூழல் பாதி. ஆனா நம்ம உடம்புல எது போட்டாலும் பிரிச்சு கொடுக்குற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுதான். அப்போ நீங்க சாப்பிடுற உணவு வழியா போய் இந்த லிவர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த லிவர்னா கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து சர்க்கரை, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, ஃபேட்டு, புரதம், புரோட்டீன் இப்படின்னு விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு தனித்தனியா ஒவ்வொன்றுமே பிரிச்சு கொடுக்குது. ஸோ நான் அது என்ன காமிச்சுக்கோ, அப்புறமா இதை காமிச்சுக்கலாம் ஒண்ணு. ஸோ ஒண்ணுமா பிரிச்சு கொடுக்குற வேலை லிவர் வந்து ஒரு 50ல இருந்து 100 ஃபங்க்ஷன் வந்து தனித்தனியா பண்ணிட்டு இருக்கு. மெட்டபாலிசம் பண்றது, விட்டமின் கே உற்பத்தி பண்றது அப்படின்ற விஷயங்கள் பண்ணுது. ஸ்டமக்குள்ள போகுது, அங்க ஒரு சாப்பாடெல்லாம் கூழாக்கி அதை பிரிச்சு போலஸா போய் அப்புறம் சிறுங்குடல் ஜியோடின்ல வந்து இந்த சின்னதா இருக்கிற பேங்க்ரியாஸ், இந்த கால் பிளாடர், இந்த லிவர், இந்த லிவர்ல இருந்து வரக்கூடிய சுரப்பிகள்ல வந்து பித்த நீர் சுரக்கும். அது ஃபேட்டை வந்து உங்களுக்கு மெட்டபலைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பேங்க்ரியாஸ்ல வர்றது வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த இன்சுலின் சொல்லக்கூடியதும் சுரக்கும். ஸோ அந்த இன்சுலின் 3 வகையான செல் இருக்கும். அதை பிரிச்சு அது தேவையான அளவு சுகரை மெட்டபலைஸ் பண்றதுக்கு இந்த இன்சுலின் தேவைப்படுது. அப்படி சிறுங்குடல் வழியா வந்து பெருங்குடல் வழியா வந்து ஆசன வாயு வழியா வெளியில வருது. நம்ம வெளியில வர்றதுதான் நினைக்கிறோமே தவிர ஒவ்வொரு குடல்லையுமே வந்து அது வந்து எடுக்கிறது தேவையில்லாத விடுது. அது உள்ள வந்து அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு பாக்டீரியா இருக்கு. அது பேர் வந்து லாக்டோபாசிலை, குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக்டோபாசிலை உள்ள இங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அது நொதித்தல், அதை மெட்டபாலிசம், கெட்டபாலிசம், அனபாலிசம், பல விதமான சிரமங்களும் பல விதமான செயல்களும் நடந்துதான் உங்க உணவை ஜீரணம் பண்ணுது. அப்போ நாம போடுற ஒவ்வொரு உணவுமே அதுல நாம கவனமா வாய் உள்ள போடணும் அப்படின்ற விஷயம் மட்டும் கவனமா இருந்தா போதும். இது ஒரு குப்பை தொட்டியா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எந்த உணவு சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட மனசு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க நெய் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மனசு,
அப்படின்னு தெரியணும். தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா அது உடலு. ஒரு உணவுல உடலும் இருக்கு, மனசு. இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனசு சமாதானமா இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் டென்ஷனா இருக்காங்களோ, யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நெய் சம்பந்தமான உணவுகளை சேர்த்துக்கணும். உங்க உணவுல நீங்க டெய்லி சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. யாரோ ஒருத்தர் நெய்ய வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நீங்க நெய்ய சேர்த்துக்கிறதே இல்லை. இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விட்டமின் டிபிஷியன்சிக்கு போறதும், நோய் சத்து இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த நெய் உணவுகளை சேர்க்கறது இல்லை. குழந்தை பிறந்த உடனே பார்த்திருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தை கொடுத்தும் போது என்ன சாதம் கொடுத்திருப்போம்? பருப்பு சாதம் கொடுத்திருக்கோம். ஏன் பருப்பு சாதம் இது வரைக்கும் சாப்பிடல? குழந்தைக்கு ஆரோக்கியம் தேவைன்னு உணர்ந்த நாமோ நீங்க டெய்லி பருப்பு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. சாம்பார்னு ஒரு நாள் வைக்கிறத நம்ம பருப்புன்னு, அது கூட அந்த அளவு பருப்பு இருக்காது. தண்ணியோட பருப்போட தண்ணி தான் சாம்பார். நீங்க பருப்பே நல்லா சாப்பாட்டுக்கு முன்னாடி சூடான சாப்பாட்டுல பருப்பும் ஒரு 4-5 சொட்டு, ஒரு 5 ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா ஆரோக்கியம் இருக்கும். அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா நெய் விட்டு சாப்பிடணும். நெய்ய வந்து உருக்கி டெய்லி உருக்க கூடாது. சூடான உணவுல சாப்பிட்டா உருக்கிடும். அதுக்காக டெய்லி சூடு பண்ணி ஊத்தக்கூடாது. ஒரு வாட்டி உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, சூடான உணவுல மட்டும் நெய் போட்டீங்கன்னா அது கொழுப்பு கிடையாது. நெய் செய்த பலகாரம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் கொழுப்பு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நெய் உணவு ரொம்ப அவசியமான உணவு. அதனால எல்லாரும் இப்ப நெய் கெட்டதுன்னு தெரிஞ்ச நமக்கு அசைவ உணவுகளை கண்ட மாதிரி சாப்பிடுறோமே, அது கெட்டதுன்னு தெரியுது இல்லையா? தெரியுது. அது கூட நாம சாப்பிடலாம், தப்பு இல்லை. அது யாரு சாப்பிடலாம் அவங்கன்றது டிசைட் பண்ணி சாப்பிடலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, சீதோஷ நிலைக்கு ஏத்த மாதிரி, அவங்க வீக்னஸா இருக்கிறவங்க அசைவ உணவு சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமா ரொம்ப கொழுப்பு இருக்கிறவங்க ரொம்ப சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது கழிவுகளை கொண்டு போய் சேர்த்துரும். ரொம்ப இப்ப ஒரு டிபி இருக்கிறவங்க அசைவ உணவு சாப்பிட்டாதான் அவங்க சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியும். புரிஞ்சுதா? இதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. யாரு தேவையோ அவங்கதான் சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு தேவைன்னா கொடுக்கலாம். இப்படி உணவுகள்ல மருந்தா யூஸ் பண்ணீங்கன்னா நோய் இல்லாம இருக்கலாம். அது மனசுன்றது யோகா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அப்போ வாயு அப்படின்றத வந்து எதோட சேரும்? உடம்புல இருக்கும். அது எந்த மாதிரி உணவுகள்ல நீ உக்காந்துக்கலாம். இது போதும், நான் அடுத்த டிசைட் காட்டும் போது சொல்லிக்கலாம். கொஞ்சமா என்ன தெரியுது. ஓகே. உணவுகள்ல குறைவா சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இந்த விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ குறைவான எப்படி சாப்பிடலாம்? நல்ல சத்தான உணவா சாப்பிட்டுக்கலாம். ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்டுக்கலாம். அப்ப குறைவான உணவுன்னா 3 வேளை உணவு தேவையா அப்படின்னு முதல்ல யோசிங்க. தேவையில்லை. அதனால இன்னைக்கு நீங்க எல்லாம் முடிவு எடுத்து 2 வேளை உணவு. எந்த வேலை சாப்பிடணும் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லலாம். 2 வேளை உணவு ஆரோக்கியமான உணவு. கேக்குதா இல்லையா அப்ப நான் பேசுறது? எல்லாரும் கேக்கு. அப்படியே திருப்பினா மாறிடும், மாறாதா? ஓகே. மாதம் ஒரு நாள் இல்லை வாரம் ஒரு நாள் விரதம் இருக்கலாம். அது அப்படியே அப்படி திரும்புறது இல்லையாமா? அது அதுக்கு இந்த போனை வைக்காதீங்க, வேற போன். ஏன் மாத்தணும்? சரி விட்டுருங்கம்மா, அதை விட்டுருங்க, அப்படியே போட்டோம். ஏன் முதல்ல வச்சு இல்ல வேற உங்க போன் வைங்க ஜி. உங்க போனை மாத்துங்க. வாயுன்றது நமக்கு தெரியும். நம்ம உடம்புல எத்தனை விதமான வாயுக்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கீழ்வாயு, கர்ப்ப வாயு. கீழ்வாயுனா மூட்டுகள்ல வருதுதான். உஷ்ணவாயு சூடான காட்டுல இருக்கும் போது, சூடான உணவுகள் சாப்பிடும் போது, சூடான ஹீட் உணவு இல்ல, ரொம்ப காரத்தன்மை உள்ள உணவு. நான் வெஜிடேரியன்லாம் வந்து சூடான உணவு சொல்லிக்கலாம். காரத்தன்மை மிளகா எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூடான உணவு. அது அசிடிக் ஃபுட்னு சூடான உணவு. இருதய வாயு, மார்பு வரும்போது பெயின் வரும். குடல் வாயு, பாசிச எந்த உறுப்புல அங்க பாசிச வாயு, அதாவது பக்கவாயு, கபால வாயு, இப்படிலாம் நம்ம வாயுக்கள் இருக்கு. அசைவ உணவுகள் மீன் எல்லாம் சாப்பிடும் போது வாயு எல்லாம் கேஸ் டபுள் அதிகமாயிடும். அதே மாதிரி பருப்பு வகைகள்ல மொச்சக்கொட்டை, காராமணி இதெல்லாம் சாப்பிட்டா கேஸ் அதிகமாயிடும்.
எருமை பால் குடிச்சாலும் கேஸ் அதிகமாயிடும். அப்போ நீங்க இந்த மாதிரி கேஸ் அதிகமாயிடுச்சுன்னா முதல் மருந்து என்னது? வெந்நீர். உடனே வெந்நீர் குடிச்சீங்கன்னா டக்குன்னு குறையும். அதனால நீங்க வெந்நீரை குடிக்கணும். அப்படி சாப்பிட்டு ஒரு நடந்தீங்கன்னா வாயு குறையும். அதே மாதிரி உணவுல நமக்கு புற்றுநோய் வராம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவு இருக்குது. என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் அப்படின்னா, ரெட் கலர் ஃபுட் எல்லாம் வந்து உங்களுக்கு புற்றுநோய் வர வைக்காது. என்ன ரெட் கலர் ஃபுட் சொல்லுங்க எல்லாரும்? சோயாபீன்ஸ் தான். எனக்கு தெரியல. சோயாபீன்ஸ் ரெட்டா? இல்ல, ரெட் கலர் ஃப்ரூட் வெஜிடபிள். தக்காளி, கேரட்ல அதுவும் கேரட்டின். தக்காளியில என்ன இருக்கு? லைகோபின். ஆண் பெண் இன உறுப்புகள் பலமா அடையணும். நீங்க குழந்தைங்களுக்கு தக்காளி, முன்னெல்லாம் தக்காளி எடுத்து நம்ம சாப்பிடுறோம். யாருன்னா தக்காளி கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டோம். உணவுலதான் சேர்த்துக்கிறோம். பச்சையா சாப்பிடும் போதுதான் அதோட முழு தன்மை போறது. அதான் தக்காளி பசங்கள். தக்காளி வேற ரெட் கலர்ல. மாதுளம்பழம், தர்பூஸ் பழம், புரியுதுங்களா? பீட்ரூட், ரெட் கிரேப். என்ன கிரேப் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ்ல இருக்கும். ரெட்ல வந்து இது கூட வருது, அது பலாப்பழம். ரெட் பலாப்பழம் நெட்ல போய் பாத்தீங்கன்னா ரெட் பலாப்பழம் எல்லாம் வருது. லைகோபின் கேன்சரே வராது. லைகோபின் எழுதிங்க. மாத்திரை வருது, லைகோபின் டேப்லெட் வருது. கெரட்டின் பீட்ரூட்ல, இது கேரட்ல இருந்து இருக்கிற பேரு கெரட்டின். மஞ்சள்ல இருந்து வர்றது பேரு குர்குமின். மஞ்சள் வந்து ஆன்டி கேன்சர். நீங்க நம்ம மஞ்சள் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுவோம், அப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல தாராளம் ஒரு கரண்டி போடணும். நல்ல மஞ்சளை போடுங்க. ஆனா கலர் தூள் வாங்கி போட சொன்னா கேசரி பவுடர் வாங்கி இப்படி கொட்டுவோம், நல்லா கொட்டுவோம். அதே மாதிரி பாதாம், ரோஸ் மில்க், அதை போட சொன்னா 2 ஸ்பூன் போடுவோம். ஆனா மஞ்சளை மட்டும் கையில சிட்டிக்க மாதிரி போடுவோம். நல்லா மஞ்சளை ஒரு ஸ்பூன் போடுங்க, ஒண்ணும் ஆக மாட்டேன். அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட். குர்குமின்னு சொல்லக்கூடிய மாத்திரை இருக்கு, கேன்சரே பல நோய்களை குணமாக்கும். இப்படி உணவு நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மருத்துவ குணம் கூட இருக்கக்கூடிய நம்ம ஹெர்பல்ஸ் வந்து நம்மளோட உணவு தான். அதுவும் இந்திய பாரம்பரியத்துல வளர்ந்த எல்லாருக்குமே நம்ம உணவுகள் ஒரு மருந்து. நம்ம ஏன் இவ்வளவு இதெல்லாம் விட்டுட்டு மருந்து கடைக்கு போறோம்? இதெல்லாம் சரியா யூஸ் பண்றது இல்ல. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுது இல்ல. உப்பு நமக்கு அதிகமா சேர்த்துக்க கூடாது, அது ஒரு நச்சுத்தன்மை உள்ளது. அதனால அதிகமா சேர்க்காதீங்க. யாருக்கு உப்பு வேணுமோ, இந்த காலத்துல வயசானவங்க டீஹைட்ரேஷன்ல போவாங்க, ஒரு மாதிரி ட்ரௌசியா இருப்பாங்க, சோடியம் பார்த்துட்டு அவங்களுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மத்தபடி சேர்த்துக்க கூடாது. சூடா இருக்கும் போது நம்ம வயிற்றுல போட்டீங்கன்னா அல்சர் எல்லாம் வந்துடும். அதனால சூடாவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு சாப்பிடாம மிதமான உடலுக்கு ஏற்ற சூடுல சாப்பிடணும். உணவு சாப்பிடும் போது உடனே தண்ணி நடுவுல குடிப்பாங்க, அது ஜீரண கோளாறை உண்டுவாக்கும். உணவு சாப்பிடும் போது தண்ணீர் குடிக்க கூடாது. புளித்த உணவு, ரொம்ப கார உணவு, இதெல்லாம் அதிகம் சேர்த்துக்காம இருக்கும். நான் லாக்டோபேசிலஸ் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து அதிகமா இருக்கக்கூடியது தயிர். பாலை விட நம்ம தயிர் அதிகமா யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது, புரியுதுங்களா? பால் வந்து சில டைம் பேதி ஆகும் போது பால் சேர்த்துக்க கூடாது, அது அதிகமா பேதி ஆகும். அதனால பால் நல்லதா தயிர் நல்லதான்னா தயிர் தான் நல்லது. ஏன்னா பால் ஒரு நாள்ல கெட்டு போயிடும், தயிர் 3 நாள்ல கெட்டு போயிடும், வெண்ணெய் 1 மாசத்துல கெட்டு போகும், நெய் கெட்டே போகாது. அப்ப எது சேர்த்துக்கலாம்? கெட்டு போகாதது சாப்பிட்ட நீங்க கெட்டு போக மாட்டீங்க, கெட்டு போனது சாப்பிட்ட சீக்கிரமா கெட்டு போயிடும். இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால கெட்டு போகாத உணவுகள்ல அந்த உணவு தன்மையே இருக்கு. நெய்யே கெட்டு போலியே, அப்ப நம்ம கெட்டு போயிடுவோமா? நல்லா யோசிக்கிற தன்மையை நல்லா வளர்த்துக்கோங்க. தண்ணீர் தூய்மையான குடிங்க. வாயு தன்மை அதிகமா இருக்குன்னா நாட்டு மருந்து கடையில கஸ்தூரி, வால்மிளகு, ஜாதிபத்திரி, கழற்சிக்காய், கடுக்காய், ஓமம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், வெங்காயப்பூ அந்த தண்டு, மிளகு, மரமஞ்சள், சுண்டைக்காய், புதினா, பூண்டோட சேர்ந்த பால், இதெல்லாம் சாப்பிடும் போது வாயு தொல்லை குறையும். நம்ம உணவு வந்து எப்படின்னா, இந்த உணவு வந்து வாயு தொல்லை போறதுக்காக நிறைய இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே மாத்திரை ரானிட்டிடின்னு, ஒமேஸ், பேண்டி, அப்படி எல்லாம் அதெல்லாம் நல்லா தெரியும். இதெல்லாம் மறந்தது. ஏன்னா நாம ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா வந்த காலத்துல குழந்தை அழுதுறாங்க ஓமம் கொடு அப்படின்னு. இப்ப என்ன கூட
பேண்டி இருக்கா பாடுறா, இல்லைன்னா எதனா கொடு, வேற எதனா மாத்திரை கொடு, ஜெலிசில கொடு, என்ன கொடு, அப்படிதான். யாரும் ஓம தண்ணி கொடுக்குறாங்களா? கிடையாது. ஓமம் அவ்வளவு நல்லது. அதனால சரி, கஸ்தூரி, வால்மிளகு, இல்ல இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வரும் அநேகமா. வால்மிளகு, ஜாதி பத்திரி, கழற்சிக்காய், கடுக்காய், ஓமம், வெள்ளை பூண்டு, வெங்காயம், வெங்காய பூண்டு, வெங்காயப்பூ, மிளகு, மரமஞ்சள், சுண்டைக்காய். சுண்டைக்காய்லாம் ரொம்ப நல்லது அல்சருக்கு. புதினா ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நம்ம இதெல்லாம் வந்து சின்னதா நிறைய விஷயம் பேசிட்டே இருந்தா நிறைய இருக்கும். அதனால வெண்ணெய் ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்க என்ன இருக்குது, மருந்து இருக்குதான்னு கேட்பாங்க, சரியா ஆகாது. டெய்லி கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்க சொல்லும். அல்சர் ரொம்ப நல்லது. வெண்ணெய் யாருமே சாப்பிடுறது இல்ல, கிருஷ்ண ஜெயந்தி வந்தா மட்டும் தான் சாப்பிடுவோம். வெண்ணெய் ரொம்ப நல்லதுன்னு கிருஷ்ணர் சொன்னாரு, அது நமக்கு புரியாது. தேங்காய் ரொம்ப நல்லது. தேங்காய் யார் எத்தனை பேரு தேங்காய் சாப்பிடுறீங்க? டெய்லி சாப்பிடுறீங்களா? வெரி குட். நல்ல மென்னு சாப்பிடணும். 32 தடவை மென்னு சாப்பிடணும். தேங்காயை டெய்லி சாப்பிடுங்க. காலையில சாப்பிடலாம், ஈவினிங் கூட சாப்பிடலாம். புரியுங்களா? பசி எடுக்கும்போது தேங்காய் சாப்பிடுங்க. டெய்லி அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் பசி எடுக்கும்போது தேங்காய் எல்லாரும் சாப்பிடுங்க. கொழுப்பு கிடையாது. தேங்காய் யாருன்னா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. தேங்காய், காஞ்ச தேங்காய் கொழுப்பு. ஆனா பச்சை தேங்காய், வெர்ஜின் கோகனட் ஆயில் 1 லிட்டர் 1000 ரூபாய். ஏன்னா 1 லிட்டர் இல்ல, 1/2 லிட்டர் 1000 ரூபாய் நான் விற்கிறேன். வெர்ஜின் டிஎக்ஸ் வந்து கனடர்மா வெர்ஜின். அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் நோயாளி கொடுக்குறோம். மூட்டு வலிக்கு வெர்ஜின் கோகனட் ஆயில் சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. கோகனட் ஆயில் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கோகனட் ஆயில், அது இந்த கடையில வாங்குற கோகனட் ஆயில், வெர்ஜின் கோகனட் ஆயில் ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அந்த பிளாக் போயிடும். படிச்சு பாருங்க, போய் நெட்ல யூடியூப்ல எல்லாமே இருக்கு. நான் சொல்றதெல்லாம் சொல்ல உங்களுக்கு கொஞ்சமா கொடுப்பேன், நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாத்துக்கலாம். வெர்ஜின் கோகனட் ஆயில் ரிமூவ் தி ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக். புரியுங்களா? அதனால தட் இஸ் வெரி குட் பிகாஸ் இட் கண்டெயின் ஒமேகா 3, 6, 9 அப்படி நிறைய இருக்கும். ஒமேகா 3 இருக்கு. ஒமேகா வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் போவோம். நரம்பு மண்டலுக்கு நல்லது, பிளட் வெசலுக்கு நல்லது, மூட்டுக்களுக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது ஒமேகா. தெரியுமா? அது சால்மோனா ஒமேகா இருக்கு. அது நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் ஒமேகா சொல்லுங்க யாருன்னா? வெஜிடேரியன் ஒமேகா சொல்லுங்க. நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்ல. பிளாக்சீட், சியா சீட் பாருங்க, அருமை. அப்போ விதைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ விதைகள்லாம் நிறைய சேர்த்துக்கும். விதைகள், பூசணி விதை எல்லாமே வர, இந்த விதை, தர்பூஸ் விதை, அதெல்லாம் விதைகள் வந்து ரொம்ப சூரியகாந்தி விதை, ஒமேகா எல்லாம் நல்லா என்ன கிடையாது, சாப்பிடலாமே, விற்கிறாங்களே கடையில. எங்க எல்லா விதையும் நல்லதுங்க. நீங்க பாதாம் எடுத்துங்க, அது விதை தானே. பிஸ்தா எடுத்துக்கோங்க, எல்லாமே விதைகள் தான். விதையில இருக்கிற சத்து ரொம்ப உங்களுக்கு கொழுப்பு வராது. இல்ல அப்புறம் கடைசியில முடிச்சிடுறேன். நீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் டைம் எனக்கு வந்து இன்னும் டைம் ஓடிட்டே இருக்கும். நான் பேசினா இன்னும் 2 ஹவர் பத்தாது. நான் காலத்தோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேற லைன்ல இருக்கு. அடுத்தது இதை கீழே வேற பேப்பர் இருக்கு. நான் எப்ப முடிக்க போறேன் எனக்கு தெரியாது. 2 வேளை உணவு சாப்பிடலாமா? முடிவு எடுத்துக்கலாமா எல்லாருமே? நீங்க 2 வேளை உணவு, காலையில ஒரு 10 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு இல்ல 6 மணிக்கு சாப்பிட்டு பாருங்க. உடல்ல பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, யார் சொன்னாங்க? அதை எடுத்துக்கிறேன் நான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அறிஞ்சியது அற்றது போற்றி உனி, திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது உங்க உணவு உண்டை வந்து செரிச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்னா 2 வேளை உணவு விட்டாதான் பசி எடுக்கும். பசி எடுக்காம 3 வேளை தின்னுட்டு இருக்கோம். எனக்கு கேட்டேன், நான் நிறைய வேலை 2 வேளை தானே நிறைய சாப்பிடுறது இல்லை. குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன். உணவு குறைக்க எனக்கு சுறுசுறுப்பா இருக்கு. உணவு போட்டேன்னா காலி, வயிறு காலியா இருந்தா நல்ல மனசு காலியா இருக்கு, நல்லா எனர்ஜியா இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உடம்புல ஏற்கனவே இருக்கலாம் சத்து, அப்புறம் பிரபஞ்ச சக்தியை யூஸ் பண்ணிக்கிறேன். அது யோகா. பிரபஞ்ச சக்தினா என்னன்னா யாருக்குமே தெரியும். பிரபஞ்சம்னா எங்கோ இருக்குது. காற்று, நீர், நிலம், நெருப்பு, சூரியனோடது. புரியுதுங்களா?
காற்றுல நீர் இருக்கு, அந்த தண்ணியை பதிச்சுக்கலாம், நீர்ல எடுத்துக்கலாம். ஸோ பஞ்சபூதங்களை நாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கு பேர் விரதம். விரதம் இருக்கிற முறைகள் ஒண்ணு இருக்கு. நீ அது ஒரு மறுநாள் விரதம் என்ற கிளாஸ்ல நான் எடுக்கிறேன். ஒரு சின்ன விரதம் மட்டும் இருக்கிறத பத்தி சொல்லிடுறேன். எல்லா நோய்களுக்கும் மருந்து விரதம். உங்களுக்கு நோய் இருக்குதுன்னா பசி எடுக்காது, அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் விரதம் இருக்குதுன்னு அர்த்தம். ஜுரம் எடுத்தா பசி எடுக்குதா? இல்ல, அப்போ இயற்கை எடுத்துக்கிறேன், கசப்பு எடுக்குது. அப்போ அந்த காலத்துல ஒண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? லங்கனம் பரம ஔஷதம் சொன்னாங்க. அது சொன்னாங்களா இல்லையா? லங்கனம்னா என்ன? சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு லங்கனம். பரம மொத்தத்துக்கும் ஔஷதம் மருந்து. பாருங்க, மருந்து சாப்பிடாம இருக்கிறதே ஒரு மருந்து. எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து சாப்பிடாம இருக்கு. நான் ஒரு பாட்டி பாக்குறேன், நான் ஆராய்ச்சி பண்றேன். ஒரு பாட்டி சாப்பிடவே மாட்டாங்க 1-2 வருஷம். குஞ்சு போனா 1/4 டம்ளர் டீ, அப்புறம் கால் கூட கிடையாது, இவ்வளோண்டு ஒரு 2 வாய் சப்பாத்தி, அதை துப்பிடுவாங்க. நல்லா இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம இவ்வளவு சாப்பிட்டு கஷ்டப்படுறோமே, அவங்களும் இருக்கிறாங்க. என்னமா சாப்பிட, அவ்வளவு சாப்பிட வேணாம் வேணாம், நெய் ஆந்திர இந்த ஹிந்திக்காரங்க இப்ப டெல்லியில இருக்காங்க. அவங்க இங்க இருந்தாங்க 6 மாசம் பார்த்துட்டு இருந்தா, நான் அவங்க சாப்பிட, ஆனா எப்படின்னா குடுக்கறதெல்லாம் பார்ப்பேன். இப்படிதான் எவ்வளவு 6 மாசத்துல போயிடுவாங்க போலன்னு பார்த்தா இன்னும் இருந்தா இருக்கிறாங்க. சாப்பிடாம இருக்கிறது நான் ஒரு கணிச்சுக்கிட்டேன், சாப்பிடாம இருந்து செத்துருவாங்க. அப்படிலாம் இல்ல, சாப்பிடாம இருந்தா கூட இருக்க முடியுது. இருக்காங்க நிறைய ஞானிகள், முனிகள், ரிஷிகள்லாம் இருக்காங்க. 3 வேளை சாப்பிடாம இருக்கலாம், உயிர் வாழறாங்க தெரியுமா? நார்மலா வாழறாங்க. உழைக்கதான் முடியாது, நார்மல் வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்க முடியும், தண்ணி குடிச்சுக்கிட்டு. ஒரு சித்தர் இருக்காரு, அதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். உடனே ஒரு நாள் அல்ல, நீங்க 3 வேளை உணவை 2 வேளை உணவு ஆக்கிட்டு 1 வேளை உணவு வயதாகும். பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. வயசானவங்க எல்லாம் கம்மியா சாப்பிடுவாங்க, கொஞ்சமா வேலை செய்வாங்க. நம்ம உழைக்கிறவங்க கொஞ்சம் உழைப்புக்கேற்ற உணவு சேர்த்துக்கோம். காலையில் இஞ்சி நீங்க சேர்த்துக்கணும். காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். மண்டலம் உண்ண கோலை ஊன்றி குறுகி நடப்பவர் கோலை விட்டு குலாவி நடப்பாரே. அப்போ ஒருத்தர் எழுதினார், நம்ம இவ்வளோ சுக்குக்கு மிஞ்ச மருந்து இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்ச கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லி பதார்த்த சித்தாமணி சொல்றார், சிந்தாமணி. இப்படி திருமூலரும் காலை மாலை, இது நமக்கு நோய் 3 தான். ஒரு நோய் ஒன்று வரதுக்கு காரணம் நோய் 3: வாதம், பித்த, கபம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம்னா நீர். வயிற்றுல வர நோய்க்கு பேரு பித்தம், மார்புல வர நோய்க்கு பேரு கபம், தலையில வர நோய்க்கு பேரு வாதம், காற்று. அப்ப மூட்டு பிடிக்க காற்றுனால இந்த நோயை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உணவை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வாயுக்கெல்லாம் என்ன சாப்பிடணும்னு சொன்னேன்னா அது மாதிரி என்ன சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் தெரியும். கீரை, மீன், கறி, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கேன்சர் வராம இருக்கும், அது வேற. அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாயு வரும். வாயு வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி குடிக்கணும். இந்த உணவுகள்லாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு செய்யும் போது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும். புரியுது? அது கொஞ்சம் காம்பினேஷன் போட்டீங்கன்னா சரியாயிடும். இப்ப பிரியாணி சாப்பிடுறோம், ஆசைக்கு சாப்பிட்டுறோம். ஆனா பிரியாணி மட்டும் சாப்பிட்டாக்கா ஆசிட், அது கூட பச்சடி சாப்பிட்டா கூல், அப்ப பேலன்ஸ் ஆயிடும். பச்சடி சாப்பிடாம வெறும் பிரியாணி சொன்னா உடம்பு கெடுதல் தானே. நான் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், அது வேற விஷயம். இது காம்பினேஷனுக்காக சொல்றேன். பிரியாணி ஒரு நல்ல உணவு எல்லாம் கிடையாது, அது ஒரு டேஸ்டான உணவு. வாழ்க்கிற சுகம் என்றது 5 புலன்கள் மூலமாக அனுபவிச்சு நிற்கிறோம். ஆனா நான் சாப்பிட்டு நான் என்ன அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்ற உலகம் தானே இது. நீங்க ஒரு வாட்டி பிரியாணி சாப்பிட்டா 1000 வாட்டி சாப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அந்த உணவு டேஸ்ட் தெரியுது இல்ல. நீங்க அப்படிதான் வாழணும். வாழும் போது ஒரு வாட்டி சாப்பிடுங்க. இப்ப நான் பிரியாணி கண்ணை மூடி பிரியாணி சாப்பிடுற மாதிரி அவ்வளவுதான். வாய் புளிப்பு, மாங்காய் புளிப்பு, புளியங்காய் புளிப்பு அப்படின்னு சொன்னா வாய் புளிக்க ஆரம்பிச்சு பாருங்க. புளிக்குதான், எல்லாம் புளிச்சு பாருங்க. புளியங்காய், மாங்காய், அது மாதிரி நம்ம உடனே அப்படி உடம்பு உடனே அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடும். அப்புறம் சமைக்கும் போது சமைத்தல் கூட ரொம்ப அவசியம். சமைச்சிங்க வரட்டுன்னா அதுல இருக்கிற சத்து எல்லாம் போயிடும். கம்மியா வேக வைக்காத உணவு ரொம்ப நல்லது, உயிர் சத்து இருக்கும். கொஞ்சமா பக்குவமா லைட்டா வேக வச்சீங்கன்னா பாதி சத்து இருக்கும். வறுத்தீங்கன்னா மொத்தம் போயிடும். நான் சாப்பிடுற காய்கறிகள்லாம் சாப்பிடுற வறுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வேஸ்ட் தான். வறுத்தல் நான் வெஜிடேரியன் இணையான ஃபுட்டு. அதனால தயவு செய்து
வறுத்தல் உணவுகள்லாம் நிறுத்திட்டு வேக வைத்த கொஞ்சமா, ஏன்னா வேக வைத்தல்ன்றது சுத்தப்படுத்துதல்னு அர்த்தம். அதுக்குதான் கொண்டு வந்தாங்க. மண்ல விளையும், அதுல விளையும், அதுல கிருமிகள்லாம் இருக்கும். சில டைம் குடல் புழு எல்லாம் வராம இருக்கணும்னா வேக வச்ச உணவு வேண்டாம். பச்சையான காய்கறிகள் மூலியமா முழுமையான விட்டமின் சத்துக்கள், ஒரு காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் தான் முழுமையான சத்து. டைம் இல்லம்மா. ஏன்னா உணவு தான் நம்மளோட உயிர். அது யாருக்கும் எனக்கு புரியல. நீங்க உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெண்கள் சமைக்கிறதுல கொஞ்சம், ஆண்களும் சரி சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. நான் எல்லாருமே சமைக்கணும். நீங்க சமைக்கிற உணவு ரொம்ப ரொம்ப அவசியம் கூட. தயவு செய்து சொல்றேன். ஆரோக்கியம் குன்றிச்சு ஒரு வீட்டுல, அதுன்னா அந்த உணவு தான் காரணம் அப்படின்றத நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கலாம். உங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது, எங்க குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் உணவுல அதிகமான அளவு பக்கம் அந்த உணவுகள்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. இப்போ உணவு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நீங்க நல்லா சமைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோலம் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த காலத்துல அடுப்புல. கோலம் எதுக்கு அடுப்புல போடணும்? முட்டாள்தனமா தானே இருக்கு. இல்ல, பாத்திருக்கீங்களா? மொழிகை கோலம் போட்டு அது ஒரு தெய்வீகமான இடம் அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் கோலம் போட்டாங்க. அப்போ நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணன் ஒரு வாட்டி கும்பிட்டு இல்ல குங்கம் வச்சு, இல்ல நீங்க சம்பிரதாய பிரகாரம் ஈடுபாடோட பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு செயலை தவிர, நமக்கு ஒரு ஒரு செயல் தேவைப்படுது. அதுக்குதான் மந்திரங்களும் தந்திரங்களும் எல்லாமே சொன்னாங்களே தவிர ஒரு ஈடுபாடு வேணும்ல. ஒரு உணவுல ஈடுபாடு வேணும்னா ஒரு தடவை நான் நல்லா சமைக்கணும், என் குழந்தைகள்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், நான் சந்தோஷமாக சமைக்கிறேன், என் மனப்பூர்வம் இந்த இதுங்களுக்கு வடிச்சு போட்டு செய்யறான்னா அந்த உணவுல சத்து போயிடும், எண்ணம் அதுல பதிஞ்சிடும். அந்த குடும்பம் வந்து காந்தியடிகளே ஒரு வாட்டி வேற வீட்டுல சாப்பிட்டுட்டு ஒரு ராஜா கதை கூட சொல்லியிருக்கு. அந்த உணவை சாப்பிட்டுட்டு கொலை பண்ணணும்னு என்ன தோணுச்சான். திருட்டு அரிசியில செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டவனுக்கு திருடணும்னு தோணுச்சான், நல்லவங்களுக்கு கூட. அதனால சில பேரு சில வீட்டுங்கள்ல சாப்பிட மாட்டாங்க. அதனால சாப்பிடுற போது எல்லார் வீட்டுல சோறு கட்டுன்னு உக்காந்துடக்கூடாது. அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா மட்டும்தான். நல்ல கல்யாண வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏழை வீட்டுல சாப்பிடறதுக்கு நம்ம வித்தியாசம் தெரியும். சில பேர் சாப்பிடாம கூட போயிடுவாங்க, ஏன்னா கஷ்டமா இருக்குது. அது உண்மையான உண்மை கூட. அத நான் எதுக்குற ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். நீங்க பெண்கள் ஆண்கள் எது சாப்பிட்டாலும் ஒரு ஹோட்டல்ல போறான்னா அந்த திருச்ச முகத்தோட கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. தூக்கி அடிச்சானா அந்த ஹோட்டலுக்கு போகாது. அன்பா டேஸ்டே இல்லைனாலும் அன்பா பரிமாற வீட்டுல சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த அன்பு இருக்கும். அதனால வெளியில உணவுகள்லாம் பிரம்மகுமாரிகள்லாம் வெளியில உணவு செய்த உணவு சாப்பிடவே மாட்டாங்க, எப்பவுமே சாப்பிட மாட்டாங்க. அவள் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 10 நாள் வெளியில இருக்கிறோம்னா கூட அவள் எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஏதோ ஊற வச்சு அதுக்கேற்ற மாதிரி சமைக்காத உணவை பத்தி நான் சொல்லுவேன். பசித்து புசிக்கிறதா நல்லது. நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. பசி எடுக்கலாம் சாப்பிடாதீங்க. நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா பசி அடங்கிடும். பசி எடுக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா? தண்ணி குடி. ஒரு வேலை பசிக்கு சாப்பிட்டுதான் ஆகணும், வெளியில இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி டீ குடிக்கணும், அது குடிக்கணும். தண்ணி குடிச்சோன்னா அது டீ குடிக்கிற எண்ணம் போயிடுது. அப்ப பசி எடுக்கிறதுன்றத நாம வயிறு ஒரு கடிகாரம். அதனால அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த புக்கு பேர் 100 ஆண்டுகள் வாழ 200 ஆலோசனை. புக்கு பேர் தான் அப்படி இருக்கும். ஆனா ஃபுல்லாவே ஃபுட்டு பத்தியதான் இருக்கும். ஸோ இப்படி நான் வாயுக்காக சில உணவுகள் சொன்ன மாதிரி பித்தத்துக்கான ஒரு உணவு இருக்கு, கபத்துக்கான உணவு. அதான் டீட்டெயிலா அடுத்த வரும்போது நான் உங்களுக்கு காலம். இப்ப வாயுக்கு மட்டும் எழுதிக்கோங்க. ஆனா எல்லாருக்கும் கேஸ் டபுள் இருக்கும். கேஸ் டபுள் யாருக்கு வரும்? மிடில் ஏஜ் குரூப்ல வரும். மிடில் ஏஜ் குரூப் வயசானவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா வரும், குழந்தைங்களுக்கு கம்மியா இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி நோய் வரும்? கபம் சம்பந்தமான நோய் வரும். இரும்பல் எப்ப பார்த்தாலும் சளி இரும்பல் அதுதான் இருக்கும். சளி இரும்பல் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது அது மட்டும் தெரிஞ்சா போதும். குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னா போதும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு எப்ப பார்த்தாலும் சளி இருமல் வீசிங் அலர்ஜி எப்ப பாரு இருக்கும். என்ன காரணமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பட உணவு. உணவுல கலப்படம். அதை நீங்க கவனமா பண்ணிக்கணும். ஒருத்தர் கூட நேற்று போன வாரம் எங்களுக்கு ஒரு டீ தூள் கொடுத்தாங்க. அது தண்ணியில போட்ட உடனே டைன்னு கலர் ஆயிடுச்சு. உடனே சொன்னாங்க குப்பை தூள்ல போடுமா. நான் இன்னொரு டீ தூள் எடுத்துட்டு வா, டெஸ்ட் பண்ணுவோம். அது போட்டா கலர் ஆகல. ஐயோ, இது சாப்பிட்டா கேன்சர் வரும்.
கலர் சாப்பிட்டா என்ன வரும்? அலர்ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் என்ன வரும்? பான்கிரியாஸ், லிவர் டிசீஸ், கேன்சர் வரும். அதனால கலர் உணவுகளை அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட்ல கலர் இருந்தது. அதனால அடிக்கடி சளி பிடிக்கும். பிஸ்கெட்லாம் கெட்ட உணவு. அதெல்லாம் பாத்துக்கோங்க. முடியாத பட்சத்துல சேர்த்துக்கலாம். நல்லதுன்னு ஒண்ணு கிடையாது. அதுல பெஸ்டிசைட் போடுவாங்க. கெட்டு போகாது இருக்கிறதுக்கு போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி செயற்கையா தயாரிக்கிற எந்த உணவும் உங்க குடும்பத்துல சுண்டல் செய்து கொடுங்க. அதுல போய் நீங்க கடையில இருக்கிறதெல்லாம் போய் டாக்டர் மருந்து போட்டாங்க அது போட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. எண்ணெய் கடிக்கிற பால் கூட இருக்கும். ஓகே, அதை கூட வாங்கி குடிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. தவிர்க்க முடியல தவிர்க்க. வேதாந்தம் பேசிட்டே இருக்க வேண்டாம். புரியுங்க. தவிர்க்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்ங்க. கலரே சேர்த்துக்காதீங்க. ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கேசரி பவுடரு, ரோஸ் மில்க் இதெல்லாம் தவிருங்க. தவிர்க்க முடியும் இல்லையா? ரோஸா போட்டு கொடுத்தா எங்க பார்த்தா ரோஸ் கடை வந்துச்சு. அதை கலர் தான் உங்களுக்கு பிடிக்குமே தவிர அந்த மில்க் பிடிக்குதா எனக்கு தெரியாது. கலர் இஸ் அட்ராக்டிவ். அதனால கலரை நீங்க பண்ணணும்னா நேச்சுரல் கலர்னே இருக்குது. நீங்க கேரட்டை புழிஞ்சீங்கன்னா ஆரஞ்சு கலர் வரும். பீட்ரூட்டை புழிஞ்சீங்கன்னா ரெட் கலர் வரும். அதெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாமே. அப்படி இயற்கையா ஏதாவது கலர் தயாரிக்க முடியும் அப்படின்னா மஞ்சள் போட்டா மஞ்சள் கலர் வரும். புரியுது? நீங்க அந்த மஞ்சளை கரைச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு எதுக்குன்னா யூஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி கலரை நம்ம இயற்கையா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திங்க. அவ்வளவுதான். பால் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா குழந்தைகளும் வயதானவர்களும் நோய் உள்ளவங்க தான் இருக்கு. நல்லா ஆரோக்கியம் இருக்கிறவங்க தேவையில்லை. தயிர் கூட நீங்க கொஞ்சம் வயிறு சம்பந்தமான நோய் இருக்கும் போது தயிர் சேர்த்துக்கலாம். மோர் நல்லது தயிரை விட. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் பத்தி நம்ம சொல்லிருக்கோம் ஒரு டைம். நம்ம உங்களுக்கு கேள்வி பதிலாம் எனக்கு அனுப்புங்க. டைம் இருக்காது. சோ நம்ம விட்டமின் அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முடிச்சுட்டாரா? ஏதாவது இதை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதை காட்டுங்க. வாங்க இப்படி புடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு விட்டமின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சின்ன B6 கம்மி ஆயிடுச்சுன்னா மரணம் கூட ஏற்படுமா பாருங்களேன். அப்படி நீங்க நினைக்கலாம் டெத்து கூட வரலாம். அப்படி ஒரு சின்ன விட்டமின்ஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நோய் இல்லாம வர்றதுக்கு இப்ப விட்டமின் ஏ, டி, இ இதெல்லாம் வந்து ஃபேட்னா கொழுப்புல இருக்கக்கூடியது. இதெல்லாம் வாட்டர். B1, B2, B6, அப்புறம் வந்து B12, விட்டமின் சி, விட்டமின் கே இதெல்லாம் வந்து வாட்டர். இது விட்டமின் கே கிடையாது. ஃபேட் நீங்க போட்டிருக்கோம். வாட்டர் சொல்லுபல். வாட்டர் சொல்லுபல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்டர் சொல்லுபல்னா என்னது? தண்ணில கரையக்கூடியது. சொல்லுபல்னா கரையாது. இப்போ காயை நீங்க கட் பண்ணி அரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும். அதனால காய்களை கழுவிட்டு தான் அரையணும். கட் பண்ணிட்டு அப்புறம் கழுவக்கூடாது. புரிஞ்சுக்க. அப்ப பாதி சத்து போயிடும். அதனால வாட்டர்ல கழுவிட்டு சாப்பிடும் போது நீங்க ஒரு சின்ன விஷயம். அப்புறம் அப்படியே சாப்பிடும் போது அப்புறம் இப்போ நிறைய வந்துச்சு. குக் பண்ணும் போது கூட பாதி போயிடும். ஆவியாவதல்ல போயிடும். அதனால நம்ம கம்மியாகாம பாத்துக்கணும். விட்டமின் தான் நமக்கு வந்து பல நோய்களை குணமாக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுல எக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜூம்ல இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்றேன். ஏ வந்து கண்ணுக்கு நல்லது. மாலை கண்ணு மங்க போகுது. குழந்தைங்களுக்கு எல்லாம் டெய்லி ஒரு கேரட் கொடுங்க. கொடுத்தா போதும். ஒரு கேரட். நான் அதிகமா சொல்ல விரும்பல. ஒரே ஒரு கேரட் அவ்வளவுதான். B1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தானியங்கள்ல எல்லாத்துலயுமே இருக்கும். பீன்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. தானியங்கள்ல சேர்த்தாலே உங்களுக்கு B1 கிடைச்சிரும். ஏன்னா பெரி அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். டிபிஷியன்ஸ்ல பெரி இங்க பாத்தீங்கன்னா பெல்லகரானா ஸ்கின் டிசீஸ். ஸ்கின் டிசீஸ். ரஃபாயி அப்படியே ஒரு மாஸ் ஸ்கின். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்பிடைட் 3D வரும். டிமினிஷியா. பசங்க நான் சரியா படிக்கல, ஞாபக சக்தி இல்ல, ஸ்கின் டிசீஸ் வருது. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே காரணம் வந்து விட்டமின் தான். தூக்கம் இல்ல அப்படின்னு பல டிசீஸ்கள் சொல்லுவாங்க. இது B12, ஹீமோகுளோபின், அயன், இது அனிமியா. நிறைய பேருக்கு B12 இருக்கிறது இல்ல. ஏன் சேர்றது இல்லை அப்படின்றது நான் சொல்லிடுறேன். நீங்க சாப்பிட்டாலும் சேராது. தக்காளி, இந்த B1, B2, B12, B6, C
விட்டமின் சி என்னது? விட்டமின் சி எதுல இருக்கும்? சிட்ரஸ். அதுல எதுல இருக்கும்? கொய்யாப்பழம், நெல்லிக்காய். எதுக்கு வரும்? நோய் எதிர்ப்பு சக்தி. கேன்சர் வராது விட்டமின் சி சாப்பிட்டா. நீங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய், 5 ரூபாய் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. உணவுக்கு சாப்பிடும் போது ஒரு நெல்லிக்காய், ஒரு சின்ன வெல்லம், ஜீரணமாகும். ஸ்வீட் சாப்பிடணும். டெய்லி உணவுல வெல்லம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண கோளாறு வராது. அது மட்டும் எழுதிக்கும். அசிடிட்டி ஜீரணமாகல, சரியா ஜீரணமாகலைன்னா நம்ம உணவுல ஸ்வீட் முன்னாடி வைப்பாங்க, கடைசியில பாயசம் வைப்பாங்க. ரெண்டுமே ஜீரணமாகும். அது ஸ்வீட் நல்லா ஜீரணமாகும். இதுக்காக ஸ்வீட் சாப்பிடாதீங்க, வெல்லம் சாப்பிடுங்க. வெல்லம் சாப்பிட்டீங்கன்னா அயன் இருக்கும், ரத்த சோகை நோய் வராது. வெல்லம் உங்க உணவுல டெய்லி சேர்த்துக்கணும். B6. ஸோ இதுல வந்து B6 மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் டி. விட்டமின் டி தான் இன்னைக்கு போன்ல ப்ராப்ளம் வருது நிறைய பேருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாருமே. நீங்க உங்களோட விட்டமின் டி டெஸ்ட் பண்ணி பாருங்க பிளட்ல. அது வந்து யூஸ்வலா 30க்கு மேல இருந்தா நார்மல் கொடுப்பாங்க. யூஸ்வலா 50க்கு மேலதான் இருக்கணும். லேப்ல வந்து 30 கொடுத்துருப்பாங்க. 20க்கு மேல வந்து டிஃபிஷியன்சி கொடுப்பாங்க, சஃபிஷியன்ட் கொடுப்பாங்க. 30க்கு மேலதான் சஃபிஷியன்ட். ஆனா 30 கீழே கொஞ்சம் கம்மின்னுவாங்க. ஆனா என்ன கேட்டா 50 இருந்தாதான் கரெக்ட். விட்டமின் டி வந்து ஈஸியா கடவுள் கொடுத்திருக்க ஒரு வரப்பிரசாதம். சூரியன் தான். இதெல்லாம் சும்மாதான். பால்ல கிடைக்கும், முட்ல கிடைக்கலாம் கிடையாது. ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. சூரியன்ல தான் கிடைக்கும். 12 மணில இருந்து 2 மணி வெயில்ல தான் கிடைக்கும். சாயந்தர வெயில், காலையில வெயில கம்மியா கிடைக்கும். இவரே சொல்றாரு, சித்தர் ஒருத்தர் சொல்றாரு, காலையில வெயில போகாதீங்க அப்படின்னு. தேரையர். தேரையர் வந்து மருத்துவத்துல நிறைய சித்தர் இருந்தாங்க. அதுல ஒரு சித்தர் தேரையர் சித்தர். அவர் நிறைய எழுதுறாரு. அந்த புக்கில படிச்சுட்டு வர. காலை இளஞ்செயல் வேணான்னுவாரு. காலை நில்லுங்கன்றாங்க. அவர் வேணான்னு அந்த காலத்துல எழுதி போயிட்டாரு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சுடு தண்ணியில குளிங்கன்றாரு. அந்த மாதிரி சில விஷயம் தேரையர் எழுதியிருக்காரு. பசி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ காலை வெயிலை விட சாயந்தர வெயிலை விட மத்தியான வெயில் ரொம்ப நல்லது. ஏன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமா இருக்கிறது. உங்களுக்கு போன் ப்ராப்ளம் வர வேணாம், ஹார்ட் அட்டாக் வர வேணாம், எந்த நோயும் வர வேணாம். பசங்களை வெயில்ல விளையாடுது. ஏன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த காலத்துல உழைச்சவங்க தான். 1/2 மணி நேரம் இருக்கலாம், 1 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்காம கேட்கக்கூடாது. எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஓகே தான். மயக்கச்சு விடாம இருந்தா சரி. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருங்க. தண்ணி குடிங்க, தலையில துணி கட்டிக்கோங்க, ஈர துணி போட்டுக்கோங்க, புரியுங்க, இதெல்லாம் பண்ணிக்கோங்க. தொப்பி போட்டுக்கோங்க. தலையில போட்ட தலைவலி வரும். உடம்பு ஃபுல்லா மினிமல் ட்ரெஸ்ல இருங்க. உடம்புல நோயே இருக்காது. கருத்து இருந்தாங்க நம்ம. அதனால பார்த்தோம். ஸோ விட்டமின் இ டி தான் மெயின். பல நோய்கள், கேன்சர் வராது, ரத்தம் நல்லா போகும். ஸோ 2வது இ வந்து ஆண்மையும் பெண்மையும் அவங்களோட இனப்பெருப்பு உறுப்புகள்லாம் கரெக்டா இருக்கணும். காப் மசிலுக்கு மெயினா. அப்ப விட்டமின் இ வந்து ஈவியான்னு சொல்லுவாங்க கேப்சூல் பேரு. ஸோ ஸ்டெரிலிட்டி, மஸ்குலர் பேரலைசிஸ் இது வராம இருக்கணும்னா விட்டமின் இ ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா பனானா இதுல இருக்கும். வீட் கிராம், ஜென்ரலா எக், ஆல்மண்ட். டெய்லியே வந்து பாதாம் பருப்பு எல்லாரும் சேர்த்து ஒரு 5 பாதாம் பருப்பு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில சாப்பிடணும். அப்படியே பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடாது. ஏன்? நல்லா நம்ம வெளில சாப்பிட மாட்டோம். அப்படியே மோஷன்ல வந்துடும். அதனால ஊற வச்சீங்கன்னா ஜீரணம் ஆகுறது ஈஸியா இருக்கும். அதனால பாதாம், பிஸ்தா, திராட்சை ரொம்ப நல்லது. ஜீரண கோளாறுக்கு ரொம்ப நல்லது. ஜீரணம் வராம இருக்கு. ஸோ இந்த டொமேட்டோ எல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா வந்து லைக் அப் பண்ணிருக்கோம். அதனால தக்காளி நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கிறோம். யூஸ்வலாவே தக்காளி இல்லைன்னா உடனே பிரச்சனை வருது. அதனால தக்காளி நல்லது. அடுத்து இது வண்டி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் விட்டமின்ஸ். பெலகரா, பெரி, மாலைக்கண் நோய், அப்புறம் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் வராம இருக்கணும். இது வரைக்கும் நான் கண்ணாடி போடல. 57 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கண் பயிற்சி. ஸோ வாயு கோளாறுக்கு யோகாக்கு என்ன சொன்னேன்? யோகா அண்ட் வர்மா கிளாஸ் தான். பிளஸ் ஆல்சோ வாயுக்கு என்ன பண்ணலாம்? பிராணாயாமா பண்ணலாம். என்ன பிராணாயாமம் பண்ணலாம்? நாடி சோதனை பிராணாயாமா பண்ணலாம். ரொம்ப அசிடிட்டி இருக்கிறவங்க சீத்தளி சீத்துக்காரி பண்ணலாம். நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நார்மலா இருக்கிறவங்க கண்டிப்பா நாடி சோதனை பிராணாயாமா நிறைய சித்தர் எழுதியிருக்காங்க. ஸோ வாயு தொல்லை உடம்புல என்ன வாயு தொல்லை? நீங்க வாயுனா உடனே கேஸ் டப்ல மட்டும் யோசிக்காது. நான் எல்லா வாயு சொன்னேன். கர்ப்ப வாயு, கபால வாயு எல்லாம் சொன்னேன் இல்லையா? கீழ் வாயு சொன்னா இல்லையா? எல்லா வாயுக்குமே என்னது? நாடி சோதனை பிராணாயாமம். நீங்க வெறும் அசிடிட்டி தான் சீத்தளி சீத்துக்காரி சொன்னேன். மத்த எல்லா வாயுக்கும் நாடி சோதனை பிராணாயாமம். நாடி சோதனை பிராணாயாமம் கண்டிப்பா பண்ணலாம். எவ்வளவு நேரம் பண்ணலாம்? 20 நிமிஷம் பண்ணலாம். 5 நிமிஷம் பண்றது குறைவு. 20 நிமிஷம் பண்ணா ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பா எல்லாருமே, ஏன்னா வாதத்துலதான் போவோம். வயதான வாதம் தானே.
அங்கங்க வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? மூட்டு வலிக்குதுன்னா கீழ்வாய். கீழ்னா என்னது? கதுவுக்கு போற பேரு கீழ்னு சொல்லுவோம். அதேதான் நம்ம முட்டு கீழ் தான். கீழ்வாய்னா கீழே கிடையாது, கீழ் மூட்டு. அந்த மூட்டுக்கல்ல வலி வருது அப்படின்னாலே வாயுக்கல் கம்மி ஆயிடு, அங்க வாயுக்கள் தேக்கம் அடையுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குதான் போன வாரம் நம்ம ஒரு வகுப்பு வச்சிருந்தோம். அதுக்கு என்ன நெட்டி வர்மம் வச்சிருந்தோம். நெட்டி வர்மம் என்னது? மெயினா நெட்டி வர்மம் என்னது? இந்த வாயு டப்பு டப்புன்னு உடையுது இல்ல, கிரையோபிரானிக் தெரப்பி, அதே அதுதான். அந்த நெட்டி வர்மம் அதுதான். நெட்டு உடைக்கிறது. நெட்டு என்னது? டப்பு டப்புன்னு உடையுது. அந்த இடத்துல காற்று இருக்குது, ரிலீஸ் பண்ணும், அவ்வளவுதான். காற்று தான். அங்கங்க உடம்பு ஃபுல்லாவே காற்று இருக்கும். அது எடுத்துன்னு போறது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எடுத்து போய் ஹீமோகுளோபின்ன்றது வந்து ஒரு புரதம். என்னது? புரதம் எத்தனை வகை இருக்குது? ஒரு புரதம் இருந்தாலும் நமக்கு முக்கியமானது 9 எசென்சியல் அமினோ ஆசிட். 22 இருந்தாலும் 9 வந்து ரொம்ப முக்கியம். அந்த 9 நம்ம சாப்பிடுறோமா? கிடையாது. அதனால உணவுல சப்ளிமெண்ட் சில டைம் தேவைப்படும். அதனால முளைக்கட்ட பயிர், ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, மறுநாளைக்கு மூக்கடலை, வேர்க்கடலை, டபுள் பீன்ஸ், சோயா பீன்ஸ், இப்படி ஏதாவது. ரொம்ப இளைச்சவனுக்கு எள்ளு. குழந்தைங்க ஒல்லியா இருக்கா, எள்ளு கொடு. எத்தனை பேர் மறந்துட்டோம்? இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளு சாப்பிட முடியாது தெரியும், எள்ளு சாப்பிடலாம். எல்லாருமே எள்ளு சாப்பிடணும். இளைச்சவனுக்கு எள்ளுன்னா இளைச்சவன் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஏதாவது சொன்னா உடனே பிடிச்சிட்டாரு. எல்லாருமே எள்ளு சாப்பிடணும். எள்ளு உண்ட ரொம்ப நல்லது. விநாயகருக்கு படிச்சாங்க. கடவுளுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சொன்ன விஷயம். அப்படியாவது சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு விஷயங்கள் சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாழைப்பழமும் தேங்காயும் அபரிவிதமான சக்தி. காலையில பிரேக்பாஸ்ட் நீங்க முடிச்சுக்கலாம். தேங்காயும் வெல்லமும் பேரிச்சம்பழமும் தேனும் ரொம்ப நல்ல உணவுகள். ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள்ல தேனும் தேனும். கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழ சாதம், பணவாடி சொன்ன எலுமிச்சம்பழ ஜூஸ், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும். புரதம் அதிகமா இருக்கக்கூடியது எதுல அதிகமா இருக்கும்? டைம் என்ன பண்ண? புரதமா இருக்கக்கூடிய உணவுகள் தான் ரொம்ப முக்கியம். புரதத்தை பத்தி தான் அதிகமா பேசுறேன். பருப்பு வகைகள், காய்கள்ல இருக்காது. ராகில கொஞ்சம், ராகில என்ன இருக்கும்? கால்சியம் இருக்கு. நம்ம உணவு நீங்க நிறைய பேரு சிறுதானிய உணவுகள் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. சிறுதானிய உணவுகள்லாம் நல்லதே கிடையாது. ஏதோ இப்ப புதுசா வருது. உங்களுக்கு சிறுதானியம்னு சொன்னா என்ன சொல்லணும்? ராகியும் கம்பு தான், வேறெல்லாம் கிடையாது. அதனால நீங்க சேர்த்துக்க வேண்டியதெல்லாம் வரகு, கேழ்வரகு, ரெண்டுத்திலயுமே கால்சியம் இருக்கு. நம்ம உணவு அதுதான். நீங்க எந்த உணவு சேர்த்தாலுமே இந்த உடம்புக்கு வந்து அறிவு இருக்குது. நீங்க மூளைக்கு தான் அறிவு இல்ல, அது ஏத்துக்காது, அதுக்கு புரியாது. பாரம்பரியமா சேர்த்த உணவுகள் தான் நீங்க சாப்பிடணும். அதனால குதிரைவாளி சாப்பிடுறேன், வேற சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, வேற எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் 6 வகையான திணை இருக்கும். திணை அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். நீங்க சாப்பிட வேண்டியது கேழ்வரகு அதிகமா சேர்த்துக்கோங்க. நம்மளோட இங்க இருக்கிறவங்க இப்போ நீங்க வடநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க கிடைக்காது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு இந்த உணவு அந்த உணவுக்கு மாறிக்கணும். அந்த சீதோஷ்ண நிலைக்கு அதை அடாப்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப நம்ம அரிசி சாப்பிட்டுனே இருக்கோம், அங்க போய் அரிசி கிடைக்கலாம் கஷ்டப்படுவோம். நீங்க அடாப்ட் ஆயிக்கணும். இங்க இருக்கிற உணவு தான் நம்ம சாப்பிடுறோம். இந்த சூழ்நிலை என்ன சாப்பிட்டாங்களோ அது சாப்பிடுறோம். நம்ம மூட்டு வலி இருக்கிறவங்க கேழ்வரகு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தூக்கம் வராது, உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும், ஃபைபர் அதிகம், கேன்சர் வராது. ஃபைபர் உணவு சாப்பிட்டா கேன்சர் வராது. அதனால வந்து புரதங்கள் வந்து சோயாபீன்ஸ் இருக்கு. சோயாபீன்ஸை கொஞ்சமா சப்பாத்தி சாப்பிடுறீங்க இல்ல ஏதாவது உணவு செய்யறீங்க அப்படின்னா கருஞ்சீரகம், கடுக்கா, இதெல்லாம் வந்து டாக்ஸினை ரிமூவ். வெட்டி வேறு, இப்ப வெயில் காலம் வருது, வெட்டி வேற ஒரு துணியில மூட்டை கட்டி பானை உள்ள போட்டுரு, அந்த தண்ணி குடிச்சு பாருங்க. அதை விட ஒரு அமிர்தமான தேன் இருக்குது. அதே மாதிரி ஆல்கலை வாட்டர், போன வாரம் நம்ம கருணாகரன் எடுத்திருந்தோம், அடுத்த வாரம் வரும், மேபி 2-3 வாரம் கழிச்சு. ஆல்கலை வாட்டர் தேத்தான் கொட்டையை வச்சு தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா அப்புறம் நம்ம ஆல்கலை வாட்டர் எப்படி பண்ணலாம்?
வெள்ளரிக்காய் போட்டு வச்சுக்கலாம், நெல்லிக்காய் போட்டு வச்சுக்கலாம், அந்த தண்ணியில குடிச்சுக்கிட்டே இருங்க, ஆல்கலை வாட்டர் ஆயிடும். நம்ம உடம்பு ஆல்கலையா வேணும். அலகரா அலகரா அப்படின்னா அது ஒரு பாசி இனம் சார்ந்தது. கடல் பாசி, பிரினுல்லா இதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம், பச்சையம் சேர்ந்த உணவுகள். கீரை ஏன் நல்லது அப்படின்னா அதுல பச்சையம் இருக்கு. அது குளோரோபில். குளோரோபில் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் எடுத்துக்கும். காற்றுல இருந்து சூரிய ஒளியை எடுத்துக்கும், காற்றுல இருந்து காற்று எடுத்துக்கும், சூரியன்ல இருந்து சூரிய ஒளி எடுத்துக்கும், தண்ணில இருந்து நீர் எடுத்துக்கும். அப்படிப்பட்ட உணவை நாம சாப்பிட்டோம்னா அந்த உணவு உடல்ல போகும்போது அதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஈஸியா கிடைக்கும். காற்று கிடைக்கும், நீர் கிடைக்கும், சூரிய ஒளி கிடைக்கும். கீரை உணவுகளை அதிகமா சேர்த்துக்கும். உணவுல கேன்சர் வராது. கீரை உணவுகள் சேர்க்கும் போது வாயு தொல்லை வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மிளகோ ஏதோ கூட சேர்த்து, புரியுதுங்களா? அதனால கூட சேர்க்கும் போது பிரியாணிக்கு சொன்ன காம்பினேஷன் உணவுலயே தெரியணும். நீங்க போடும் போது தெரியாம போட்டுட்டு வாயுன்னு கத்தக்கூடாது, புரியுதுங்களா? அதனால உணவுகளை சமைக்கும் போது ப்ரே பண்ணணும், உணவை ஈடுபாடோடு செய்யணும். அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்குதுன்னு ஒவ்வொரு பெண்களும் யோசிச்சு செய்யணும். தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலை செய்யாது. எந்த வேலை கூட வேலை பிடிக்கலாம் விட்டு போயிடுங்க, வேற வேலை செய்யுங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இனியா அந்த வேலை செய்யும் போது உங்களுக்கும் அந்த வேலையில ஈடுபாடு இருக்காது, நாட்டும் பலன் அடையாது. சமையல் ஒரு வீட்டினோட நலன் என்பது இந்த நாட்டினோட நலன். நாட்டு நலன் தான் முக்கியன்றது ஒரு பெண்கள் தான் முக்கியம். ரத்த சோகை நோய் பெண்கள் இடத்துல அதிகமா இருக்கு. அது உணவு தான் மெயின். அதுல உணவுகள்ல மாற்றம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாட்டுல பயங்கரமான ஒவ்வொருத்தருமே இப்ப கொடுக்கப்பட்ட அறிவை நீங்க போய் மத்தவங்களுக்கு சொல்லணும். இதோட நின்று போயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் பேர் தான் கலந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க போய் சொல்லுங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க, இது உணவு இப்படி செய்யலாம், அப்படி பண்ணுங்கன்னு மத்தவங்களுக்கு போய் சொல்லுங்க. ஏன்னா ஆரோக்கியமா இருக்கணும். இது வரைக்கும் சுகர் இல்ல, பிபி இல்ல அப்படின்னா நான் உணவுல அதிகமான கவனம் செலுத்துறதா காரணம். என்னோட உணவுகள் அப்பப்ப நான் கவனம் செலுத்திக்குவேன், புரியுங்களா? கண்ட உணவுல சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட சில டைம் இதுமேல அது மாதிரி சாப்பிடாம இருக்கணும், டீ காஃபி குடிச்சா கூட நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பதிவு பண்ணிட்டு தான் சாப்பிடும். உடனே நிறுத்த முடியாது. நீங்க நினைத்த போது காலப்போக்கில் அது ஒண்ணா வெளியில வந்துடலாம். உணவுல கவனம் செலுத்துங்கன்றதுதான் இந்த வகுப்போட முக்கியமான குறிக்கோளும் கூட. புரதங்கள்ல இன்னைக்கு நோய் வர்றதுக்கு அடுத்த காரணம் முக்கியமா புரத சத்துக்கு இல்லாத உணவுகள்னாலதான் நோய் வருது அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியும். நீங்க சாப்பிடுற உணவுகளை எண்ணெயும் சர்க்கரையும் தான் அதிகமா இருக்கு. அதனால புரதச்சத்து உள்ள உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. புரதச்சத்து உள்ள உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்ப புரதச்சத்து உணவுனா பருப்புகள், தானியங்கள், புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய. அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல இந்த புக்கெல்லாம் காமி. என்னென்ன புரதச்சத்துல மெயினா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சப்ளிமெண்ட் கூட முக்கியமான ஒண்ணுதான் புரதத்துல. இன்னைக்கு சத்து மாவு அப்படின்னு பாதாம், பிஸ்தா இதெல்லாம் புரதம் அதிகமா இருக்கும். வேர்க்கடலை பச்சையா சாப்பிட்டா, முளைக்கட்டி சாப்பிட்டா புரோட்டீனு, வறுத்து சாப்பிட்டா கொழுப்பு, வேக வச்சு சாப்பிட்டா கார்போஹைட்ரேட். ஒரு வேர்க்கடலையே நான் சொல்றேன். அதனால நீங்க என்ன மாதிரி அந்த ஒரு உணவை எடுக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். அதனால புரதம்னா முளைக்கட்டின பயிறு. ஒரு காலையில எழுந்து முளைக்கட்டின பயிர் பிரேக்ஃபாஸ்டா முடிச்சீங்கன்னா உங்க உணவு ஆரோக்கியமான குடும்பம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு உணவாவது சாப்பிடுங்க. 2 வேலைக்கு போகும்போது நல்லா நமக்கு கிருஷ்ணன் ஐயா ஒரு மாடலிங்கா இருக்காரு. 75-80 இயர்ஸ் குருவா இருக்காரு. 3 வேலையுமே சமைக்காத உணவு, 3 வேலையுமே முளைக்கட்டின பயிர் தான். சமைச்ச உணவே கிடையாது. அப்போ அவரும் இன்னைக்கு ஆரோக்கியமா எல்லா ஆசனங்களை செய்ய முடியுது. வளையம் தன்மையோட மசூல்லாம் உறுதியா இருக்கு அப்படின்னா நாம ஒரு வேளை உணவாவது முளைக்கட்டின பயிர் செய்து அதை டேஸ்டா பண்றதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு. என்னடா அப்படியே சாப்பிடணுமான்னு யோசிக்க உடனே எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஒரு முளைக்கட்டின பயிர் சாப்பிட அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. அது டேஸ்ட் பண்றதுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம், மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்க முடியும். அது ஒரு நாள் எப்படி டேஸ்ட் பண்றது அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். வாழ்த்துக்கள். இந்த புரதம் அவசியம் என்ற விஷயம் புரிஞ்சுக்கணும் இருக்கும்னு நினைக்கிறோம். நோய்களுக்கு காரணம் புரத குறைவு தான். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சு. புரதம் அதிகமா இருக்கணும். சப்ளிமெண்ட் நாங்க சத்துமாவு பவுடர் கொடுக்குறோம், வேணும் வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு புரதத்தை அதிகமா எடுக்கும் போது அந்த உடல் புரதத்தோட ஃபங்க்ஷன் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் புரோட்டீன்? த புரோட்டீன் இஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் என்னது? No. Repairing. We have to use the word of repair and bodybuilding.
The function of protein is repairing. What repair? Body have so many diseases every day. ரிப்பேர் ஆயினே இருக்கும். அந்த ரிப்பேரை சரி பண்றது புரோட்டீனோட வேலை. யாரும் இன்னைக்கு புரோட்டீன் எடுக்காதனாலதான், மசிலா இல்லாதனாலதான் வீரம் இல்ல, ஒரு தைரியம் இல்ல, ஒரு சோர்ந்து போன நிலைமை, ஒரு ஆரோக்கியம் இல்லாம ஏதோ வேலை கொடுத்த எப்படா முடியும், எப்ப செய்த கஷ்டப்படுற காரணம் என்னன்னா புரதம் கம்மியா இருக்கிறது தான். புரத உணவுகளை உண்ணுங்க, ஆரோக்கியமா இருங்க. இன்னைக்கு எல்லாம் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஒரு சின்ன சின்ன குழு தான் கொடுக்க முடியும். நேரம் 5 நிமிஷம் இருக்கு. சக்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் இந்த புக்கு. அடுத்த புக்கை பத்தி நான் உள்ள போய் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. உணவுப் பொருட்களின் மருத்துவ குணங்கள், அது ஆத்தர்ல அப்படி சொல்லுவாங்க. ஈட் அண்ட் ட்ரிங்க், ரா ஜூஸ் தெரப்பி. ஜூஸா எடுக்க வேணாம், பழமாவே சாப்பிடுங்க. நோயாளி மட்டும் தான் ஜூஸ் சாப்பிடணும், அதான் பழமா சாப்பிடணும். வேல்யூ டயட் அப்படின்றது அப்புறம் பேசு. ஆரோக்கியம் காக்க 1000 வழிகள், அதுல 2 புக்கு. வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட். புக்கெல்லாம் எவ்வளவு புக் இருக்கு. நம்ம அறிவை வளர்க்கறதுக்கு புத்தகங்கள் படிக்கணும். ஒரு நாள்ல 1 மணி நேரம் புத்தகம் படிங்க. கபமில்லா உணவு மருந்துகள், நம்ம சுப்பிரமணியம் ஐயா எழுதியிருக்காரு. அவர பாருங்க, ஒரு பேராசிரியர் அர்னால்டு, கபம்னா ஆஸ்மா அந்த மாதிரி நோய் வராம இருக்க உணவுகள். உபவாசம் எனும் விரதம் ஒரு உணவு. ஏன்னா உணவு பத்தி இவ்வளவு புக் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கான். இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து. ஹெல்த் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இப்ப சொல்லியாச்சா? இட் இஸ் குக்கிங் மேட்டர் தான், உங்க கையில தான் இருக்கு. சிறுதானிய உணவுகள், அதோட பலன்கள். ஹெல்தி லிவிங் வித் ஃபுட் சப்ளிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஹெல்தி லிவிங் வித் ஃபுட் சப்ளிமெண்ட். பழங்களும் பலன்களும். எண்ணெய் இல்லா தென்னிந்திய சமையல், எண்ணெய் இல்லாம எப்படி சமைக்கிறது. லூஸ் யுவர் வெயிட் அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட். குண்டா இருக்கிறது ஒரு ஃபிட்னஸ் அப்படி இல்லை, அன்பிட்னஸ் எல்லாம் கிடைக்கும். ஒல்லியா இருக்கிறவங்க 100% ஹெல்தி ஹாப்பினஸ் இது ஃபுட்டுனால. நீரிழிவு முதல் புற்றுநோய் வரை உணவு மருத்துவம். புற்றுநோய்க்கு மருந்து. The fast track diet, detox diet. எலுமிச்சை பழம் அந்த மாதிரி சொன்னல. அப்புறம் டீடாக்ஸ் பண்றது எது? கடுக்கா. இதெல்லாம் டெய்லி கொஞ்சம் கடுக்கா பொடி குக் பண்ணும் போது ஒரு மூட்டை கட்டி கரிஞ்சீரங்க போட்டுருங்க சமையல், அரிசி கொதிக்கும் போதே. அப்புறம் அந்த மூட்டையை எடுத்துட்டு அது கரிஞ்சிடும். இனிதே வாழ இயற்கையான உணவு வகைகள். 201 டயட் டிப்ஸ் ஃபார் ஹார்ட் பேஷண்ட். ஒரு டாக்டர் எழுதியிருக்காரு, எம்டி டாக்டர். புரியுதுங்களா? சாதாரண டாக்டர்ல ஒரு எம்டி ஸ்பெஷலிஸ்ட் எழுதுறாரு, டயட்னால ஹார்ட் டிசீஸ் போவோம் அப்படின்னு. தொல்சிறப்புகள், சிறப்புள்ள இந்திய மூலிகைகள். தாவரம் தரும் ஆகாவரம். நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களும் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி சிறப்பா எழுதியிருக்காரு. நோய் கொண்டோர் பேய் கொண்டோர், அதுவும் உணவு தான். உயிரை காக்கும் உணவே மருந்து. From fat to fit. Lose your weight loss program, அது டயட் தான். டயட் அண்ட் ஸ்பீக்கிங் ஃபிட்னஸ் ஓவர் த 40 years. 100 ஆண்டுகள் வாழ 200 ஆசன, அது சொல்லிட்டேன் நான். இதுவும் reduce your weight without fear from fat to fit. கடைசியா அடங்கா பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வருவது எப்படி? எல்லாமே அடங்கா பிள்ளைகள், அது வந்து டயட் கிடையாது. அப்படி கூட கொண்டு வர முடியாதுன்னு புக் இருக்குன்னு தான். நம்ம புக் இருக்கிறதே தெரியாது இல்ல. அடங்கா பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வருவது எப்படின்னு ஒரு புக் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அந்த மாதிரி புது விஷயங்களை நாம சொல்றதுதான் நம்மளோட வேலை. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சிறப்பா இருக்கும். உங்களோட பகிர்வுகளை, கொஸ்டினையும் கேளுங்க. ஒருத்தர் வந்து 9 மணிக்கு போடலாம், நிறைய எடுக்கலாம் அப்படின்னால 1 hour தான் கிளாஸ், அதுக்கு மேல எல்லாம் கிடையாது. ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லையா, அவ்வளவு நேரம் உங்களால உட்கார முடியாது, உங்களுக்கு நேரம் கிடையாது, யாருக்குமே நேரம் கிடையாது. நாங்களும் வந்து அந்த 1 hourல இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டேக் 1 hour கொடுத்தா போதும். உங்க வீட்டு வேலையே கூட ஜூம்ல கூட அட்டன் பண்ணி கேளுங்க. எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எத்தனை பேர் கேட்கறீங்க எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஒருத்தர் கேட்டா போதும். We don't expect 100,000 people are doing all this things. At least 1 people are benefited. பிரபஞ்சா நான் இந்த பிறவி கடனை முடிச்சுட்டேன்னு அர்த்தம்.
ஒரு ஆளு நான் சொன்னதை கேட்டா போதும். 1000 பேர் சொல்லி ஒருத்தனும் கேட்கலன்னா வேஸ்ட். அதனால டூ சம்திங், பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. ஐ ஃபினிஷிங் மை சாப்டர். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். எதனா கொஸ்டின் கேட்கணும் கேட்கலாம். 1-2 பேர் கேட்கலாம். நீங்க கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கேட்கறது வெக்கமா இருக்கா? நீங்க நீங்க எதனா கேட்கணும் கேட்கலாம். கேளுங்க எல்லாம் கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம். நீங்க அந்த சார்ட் எடுப்போம். ஒரு சார்ட்ல படம் இருக்கும். இல்ல மேல படம் இருக்கும். இந்த முக்கோணம் போட்டுருக்கு. அதான் இதுதான் சரிவிகித உணவு. இத போட்டிருக்காங்க பாருங்க. உங்க உணவுல ஃபேட் ஆயில்ல கொஞ்சமா இருக்கணும். அதான் கூம்பு. இந்த பக்கம் காட்டுங்க. அவர் கேட்டாரு கரெக்டான கொஸ்டின். எல்லாம் கை தட்டு. சரிவிகித உணவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் காட்டுறதுக்குலாம் நேரம் இல்லை. எங்கெல்லாம் பாருங்க எல்லாமே இது அடுத்தது காட்டலாம். அப்படியே வாங்க. இந்த பிரமிடு இருக்கா? உங்க உணவுல கீழே எல்லாம் நிறைய தானியங்கள்லாம் இருக்கு பாருங்க. 2வது ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். 3வது மில்க் கொஞ்சம் கம்மியா, மீட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்புறம் ஆயில், ஃபேட், ஸ்வீட் இதெல்லாம் கம்மியா இருக்கும். நீங்க சாப்பிட வேண்டிய உணவு இப்படிதான் இருக்கணும். நிறைய இததான் சாப்பிட்டுக்கிறோம். ஸ்வீட்டு எல்லாத்தையும் போட்டு நான் வெஜிடேரியன் இங்க ஃபுல்லா அடக்கிட்டு பழமே கிடையாது. மிச்சதெல்லாம் கிடையாது. பாலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தயிரும் கிடையாது, நெய் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? ஷேப்பே மாறிடும். பாடி ஷேப் மாறும். இந்த ஷேப் மாறுதோ இல்லையோ. அதனால ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கேலரி சாப்பிடணும். என்ன பேலன்ஸ் டயட் இஸ் ஒன் இஸ் கண்டெய்னிங் adequate amount of all essential nutrition like carbohydrate இருக்கணும், fat இருக்கணும், protein இருக்கணும், minerals இருக்கணும், vitamins இருக்கணும், water also இருக்கணும். So equal this is the definition of increasing the energy 300 calories. இப்படி காட்டு. சோ இந்த பிரமிடு தான் நீங்க பார்க்கணும். நெட்ல போய் கிடைச்ச பாடி பேலன்ஸ் டயட் போட்டா கிடைக்கும். சோ நீங்க இப்படி இருக்கணும். ஃபுட் புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? சூப்பர். ரைட். ஏன்னா ஷார்ப் அண்ட் ஷார்ப்லாம் ரைட். பேலன்ஸ் வெரி குட். வேற யாருன்னா கேட்கணும் இங்க காமிப்பா. அதை காமிங்க. எல்லாமே சார்ட் ரெடி பண்ணிருக்கோம். இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வீட்டுல ஒட்டிக்கணும். கண்ட சார்ட் தொங்க கூடாது. இதை வீட்டுல ஒட்டிட்டு நீங்க என்னெல்லாம் சாப்பிடணும் டெய்லி பார்த்து ஒரு ஏதாவது சேர்த்துக்கணும். ஸோ புரோட்டீன்னா என்னென்ன இருக்கு, கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, வாட்டரு, ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் பி இதெல்லாம் அடுத்து நம்ம இன்னும் டீட்டெயிலா அடுத்த வகுப்புகள்லாம் இருக்கும். இது கண்டினியூ ஜேர்னி ப்ராசஸ். இன்னையோட முடியாது டயட்டு. அடுத்த செகண்ட் பார்ட் வரும்போது உங்களுக்கு அதை பத்தி பேசலாம். மினரல்ஸ் எல்லாம் என்னது? கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், அயோடின், சோடியம், குளோரைடு. ஸோ இதெல்லாம் சோடியம்ல அயன்லாம் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அயன் நம்ம கால்சியம்லாம் எதுல இருக்கும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பாஸ்பரஸ் அதுவும் உங்களுக்கு அந்த நட்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஏன்னா நட்ஸ்ல தான் நிறைய இருக்கு இந்த கால்சியம் மினரல்ஸ் எல்லாம். அதனாலதான் உங்களை பாதாம் பிஸ்தா நிறைய சேர்த்துக்கோங்கன்னு சொல்றது. பொட்டாசியம் எதுல இருக்கும் அதிகமா? இளநீர். இளநீர்ல பொட்டாசியம் இருக்குங்க. வாழைப்பழம் பொட்டாசியம். அப்புறம் சூப்பு பொட்டாசியம். வெஜிடபிள் சூப் சொல்றேன். அப்ப அதுல ஃப்ரூட் ஜூஸ் பொட்டாசியம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால வாழைப்பழம் போட்டுருக்காங்க பாருங்க. இங்க நான் பார்க்காதே சொல்றேன். சோ அதனால சொல்றேன் நான். நீங்க அயன் உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தெரியும். கீரையில முருங்கைக்கீரை டெய்லி உனக்கு கீரைகள்ல அயன் அதிகமா இருக்கும். ஒண்ணுதான் சொல்லணும். அயோடின், உப்பு, நம்ம நார்மல் சால்ட் அயோடின் சேர்க்கிறாங்க. கடல் மீன் தான் சொல்லணும். நம்ம கடல் உணவுகள்ல இந்த கடல் உணவு இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியை போட்டு வாஷ் பண்ணி சாப்பிடுறது. புரியுதுங்களா? அந்த எறா, நண்டு இதெல்லாம் அதிகமா இருக்கும். சோடியம் நாம நார்மலா சாப்பிடுறது தான். அதனால அதிகமா உப்பு சேர்த்துக்கூடாது. குளோரைடும் அது லைம். ஸோ நீங்க சாப்பிட குளோரைடு வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லது. நீங்க நான் வெஜிடேரியனை விட வெஜிடேரியன்ல கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்க பாருங்க. ரைட். வாழ்க வளம். நம்ம அடுத்த வகுப்புல டீட்டெயிலா உங்களுக்கு பேசுறேன். ஓகே. வாழ்க வளம். முருங்கைக்கீரை ரொம்ப நல்ல உணவு. முருங்கைக்கீரையில வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க. கீரையில எல்லாம் கூட நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணிடுவாங்க. முருங்கைக்கீரை வீட்லயே கூட கீரை நாங்க வளர்க்குறோம். ஓகே. எனிபடி கொஸ்டின்? கேட்டாச்சு. ஆன்லைன்ல யாருன்னா இருக்கிற கொஸ்டின் கேளுங்க. பரவாயில்ல. யாரும் கேட்கல நினைக்கிறேன். ஐ வாண்ட் அப் சகனா பௌத்தா
அப்படியே உட்காந்துக்கலாமா? வாழ்க வளமுடன். நிமிர்ந்து உட்காந்துருங்க. ஓம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்ட துக்க பாக்பவே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருபியோ நமக. அருப்பெராட்ட கருணைனா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். உங்கள் மாதா பிதா குரு வணங்கி வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இந்த ஜூம் லிங்க்ல கலந்து கொண்ட அனைவரும், நேரடியாக வந்த அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ இறைவனரும் குருவர்களும் பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சகோதரர்களும் வாழ்க்கை துணைவரும் பெற்ற மக்களையும் நெருங்கிய உறவினர் நண்பர்களையும் தொழிலே நம்மோடு தொடர்புடையும் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் சேர்த்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பகவத்கீதா வர்மா குரூப்பானது மேன்மேலும் அறிய மக்களை இணைத்து மேல்மேலும் வளர்ந்து இதுமால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்கி தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று இறைவனின் குருவும் பிரார்த்தித்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக வகுப்பு நடத்தி கொடுத்த செந்தில்குமார் அவர்களையும் இதற்காக துணை புரிந்த திலீப் பாபு மற்றும் தார்னிகாவும் நமக்கு நீர்மோர் கொடுத்த மேனகா அவர்களையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனிதே இந்த நாள் முடித்து இந்த வாரமானது சிறப்பான முறையை இறைவன் குருவுக்கு வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிங்க. மக்களை எல்லாரும் உள்ள கொண்டு வந்து சேருங்க. பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அவங்க குரூப் போட்டோ எதனா எடுக்கணும் எடுத்துருமா? வச்சுட்டீங்களா? எல்லாரும் ஒரு போட்டோல வருங்க. அப்படியே எடுத்துருங்க. அட்டெண்டன்ஸ் ஒரே ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்க. ஆன்லைன் ஓபன் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகேவாமா? என்ன கருணாகர் எதனா இருக்கா? அட்டெண்டன்ஸ் தான் அதை கேட்க. அட்டெண்டன்ஸ் அங்க அட்டெண்டன்ஸ் அந்த அம்மா கிட்ட அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டா கொஞ்சம் ஜூம் ஆன் பண்ணிடுங்க. எல்லாரும் ஒரு போட்டோ எடுக்க போறாங்க. அதே அட்டெண்டன்ஸ் கொடுத்துருங்க. யார் யார் வந்தீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 10 வாரம் 20 வாரம் தொடர்ந்து வராதவங்க இந்த குரூப்ல இருந்து எடுக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால வர்றவங்களுக்கு தான் இந்த குரூப். சும்மாவே 100 பேர் வந்துட்டு 10 வாரம் கூட தொடர்ந்து வராதவங்க, 20 வாரம் வராத இருக்கிறவங்க அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வில் ரிமூவ் த பீப்புள் அண்ட் நியூ பீப்புள் வில். ஏன்னா அவங்க உள்ள இருக்கிறதுனால புதால் ஜாயின் பண்ண முடியாம போயிடலாம். அவங்க அவங்க பயனடையணும், மற்றவங்க பயனடைக்கணும். இவங்க எல்லாம் நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த குரூப் கிடையாது. ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு விஷயம் இருந்தா அந்த விஷயங்களை சரியா பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா இந்த என்ன மாதிரி பயனடைகிறாங்கன்னு தெரியும் இல்லையா? அதனால அட்டெண்டன்ஸ் கொடுங்க. நல்ல விஷயங்கள் நாங்க பண்ண சொல்லி கொடுத்துறோம். இந்த வகுப்புகளுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னா கொடுப்போம். வகுப்புகள் இலவசமா இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு தொடர்ந்து பயின்றதுக்கு ஒரு சில வகுப்பு சர்டிபிகேட் கொடுப்போம். அதுக்கு மினிமம் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அது சர்டிபிகேட் கொடுக்கும். இப்போ இந்த நியூட்ரிஷன் வகுப்பு 1 டே ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் அப்படின்னு எங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்க அதுக்கான கொடுப்போம். அது சார்ஜ் என்னவோ வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் இந்தியன் யோகா அசோசியேஷனோட சர்டிபிகேட்டோட கொடுப்போம். இப்போ ஒர்க் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வாரத்தோட உணவும் அதன் முறைகளும் அப்படின்ற விளக்கம் ஓரளவு நாலேஜ் 1 டே ஒர்க் ஷாப் போட்டு உங்களுக்கு சர்டிபிகேட். நீங்க அந்த ஒர்க் ஷாப் எல்லாம் வச்சுக்கும் போது உங்களுக்கு அது வில் பி வேல்யூபிள். நீங்க நாளைக்கு போய் நீங்க சொல்றதுக்காக இப்போ நான் சொன்ன விஷயங்களை உங்க நீங்களும் சொல்லலாம் இல்லையா? இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க எவ்வளவு புக்கெல்லாம் வாங்கி அறிவை வளர்த்துக்கிறோம். ஒரு வாரம் மணி நேரம் கொடுக்குறோம். நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி உணவுக்காக உள்ள புக்கு மிச்சம் நிறைய கிடக்கு. உணவுக்காக நிறைய புக். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அதான் நீங்க சர்டிபிகேட் பேரு அதெல்லாம் என்னென்ன சர்டிபிகேட் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது டாக்டர் கோவிந்தராஜ் சார் அவளுக்கு தனியா மெசேஜ் பண்ணுங்க. அவர் நம்பர் வந்து 984407909008. பாருங்க, இன்னைக்கு காலையில நான் பேசின சப்ஜெக்ட் வந்து இங்க இருக்குது. ஹெல்த்தி லிவிங் பை ஃபுட் சப்ளிமெண்ட். இதுல இருந்தா சப்ஜெக்ட் எடுத்துட்டு நானு. இதுல எல்லாமே இருக்கு. இந்த புக்கு யாராட்ட இருக்குன்னு தெரியாது. இங்க பாருங்க, சார் வாங்கினது இட்ஸ் வெரி ஓல்டு புக்கு. ஐ திங்க் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. என்ன சார் விட்டுருங்க, பரவாயில்ல. இதான் எடுத்துருக்கிறேன். பாருங்க, இந்த குரூப் வந்து கிட்டத்தட்ட நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். விட்டுருங்க. கருணாகரன் சொல்லவே இல்லை வாழ்த்து. அதனால நிறைய கோஆர்டினேட்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த குரூப்போட தொடர்ந்து பயணம் பண்ணவும். கருணாகரன் என்னாச்சு? அந்த 2 பசங்க என்னாச்சு?
விடுங்க. ஓகேங்களா சார்? நான் பாத்துறேன். விடுங்க சார், இருங்க. அவ்வளவுதான். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க குரூப்ல ட்ராக் பண்ணிக்கோங்க. சாரணிகா வந்து கோஆர்டினேட்டரா இருக்காங்க. மிஸ்டர் கருணாகரன் சார், மிஸ்டர் கோவிந்தராஜன் சார், எல்லாரும் சாருக்கு பர்சனலா நம்பர் அனுப்புங்க, அவருக்கு மெசேஜ் கொடுப்போங்க. he will give you feedback. all the best. thank you so much. ஏக்கா என் போன் எங்கக்கா? ஏமா ரெட்மி நோட் 8 எங்கம்மா? அதுலதான் ரெக்கார்ட் இருக்கு, அதுல ஆஃப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மிக்க நன்றி. கருணாகரன் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. யாராவது கொடுக்கணும்னா கொடுங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்து மேடம், நரேஷ் பாபு சார். அடுத்தது யாரு? சுப்பிரமணியம் சார். வாவ், ஆசம். பி a couple. extraordinary. okay, thank you so much. thank you all the best. இந்து மேடம், thank you so much. யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் வீடியோ அனுப்புவேன். இவ்வளோ என் கைக்கு தாங்க வரும், அவங்களுக்கு மட்டும் தனியாக அனுப்புவேன், வேற யாருக்கும் அனுப்ப மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ அப்போ நான் இப்போதான் பாருங்க சார், எல்லாரும் வீடியோ ஆன் பண்றாங்க சார், அப்போதான் நான் வீடியோ அனுப்புறேன்னு சொன்னேன், எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணாதவங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்காது, யூடியூப் லிங்க் வராது. யாரெல்லாம் ஆன் பண்றாங்களோ அடுத்த வாட்டில ஃபுல் அட்டெண்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கோமதி சார், தேங்க்யூ. ஆமா, மோகனா உனக்கு உண்டுமா, கவலைப்படாதீங்க. மோகனா சோபனாவுக்கு உண்டு, முத்துலட்சுமி அம்மாவுக்கும் உண்டு. கலைவாணி அம்மா நன்றி, ரெகுலரா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. விஜயலட்சுமி அம்மா நன்றி, ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே சாட்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் முத்துலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச். டெல்லி பாபா ஆஃப்லைன்ல வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் நெக்ஸ்ட் மீட்டிங். தேங்க்யூ.